நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2024ஆம் ஆண்டு ஓப்பன் ஆகி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 4 மாத காலங்கள் ஆகியுமே வந்து எந்த ஒரு தமிழ் சினிமாவும் வந்து தமிழ் ரசிகர்களாக இருக்கட்டும், திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து திருப்திப்படுத்தப்படலைன்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ரீரிலீஸ் படங்கள் வந்து நல்ல வரவேற்பு வந்து ரீசெண்டாக வந்து பெற்று தந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க. மலையாள சினிமாவில் வந்து ஆடு ஜீவிதம், மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம், பிரேமலு திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து தமிழ் ரீதியில் படங்கள் வந்து எல்லாமே வந்து ஏமாற்றத்தை தாங்க ரசிகர் மத்தியில் வந்து கொடுத்து வருது. அந்த ரீதியில் வந்து தற்போதைக்கு வந்து விஜயோட கில்லி திரைப்படங்கள் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. ரீரிலீஸ் திரைப்படம் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்த எம்ஜிஆர், சிவாஜி அவங்களோட மறைவாக தாங்க அந்த படங்கள் வந்து வெளியாகி இருந்து எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்களும், சிவாஜி கணேசனோட கர்ணன், வசந்த மாளிகை இந்த மாதிரிப்பட்ட படங்களும் தாங்க வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து டிஜிட்டல் ரீதியில் வந்து சின்ன தொழில்நுட்பத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரீதியில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், சூர்யா, தனுஷ் இவங்களுக்கோட படங்களுமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்று தருந்தாங்க சொல்லணும். திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து ரிலீஸ் படத்துக்கு தாங்க அதிக ஆர்வமே வந்து காட்டிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தோடைய முத்து, பாட்ஷா, பாபா திரைப்படங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. கமலஹாசனுடைய ஆளவந்தான், நினைத்தாலே இனிக்கும், வேட்டையாடு விளையாடு போன்ற படங்களுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யாவுடைய வாரணமாயிரம், தனுஷுடைய 3 மற்றும் புதுப்பேட்டை, விஜய் சேதுபதியுடைய திரிசா நடித்திருந்த 96 திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணி நல்ல வரவேற்பு வந்து பெற்றிருந்தாங்க. ரஜினி ரீதியில் வந்து பாட்ஷா திரைப்படமும், கமலஹாசன் ரீதியில் வந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படமும் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து அதனைத் தொடர்ந்து வெளியான கில்லி திரைப்படம் தாங்க, அதாவது விஜய் வந்து 2004ஆம் ஆண்டு வந்து நடிச்சிருந்த அந்த திரைப்படம் வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து 1 வீக் முன்னாடி வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாங்க சொல்லணும். இது வரைக்கும் வந்து கமல், ரஜினி, தனுஷ், விஜய் இவங்க போட்டியில் வந்து வெளியான திரைப்படத்தில் வந்து ரீரிலீஸ் திரைப்படத்தில் வந்து 12 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச முதல் திரைப்படமே வந்து விஜயோட கில்லி திரைப்படமாக இடம்பெற்றிருக்குதாங்க சொல்லணும். அந்த வகையில் வந்து எல்லாருடைய பெரிய பெரிய தலைகளோட படங்களையும் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அஜித்தோட படமும் வந்து ரீரிலீஸ் பண்ணால் நல்ல வசூல் பெறுமே அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தில் வந்து அவருடைய அஜித் நடிப்பில் வந்து 2007ஆம் ஆண்டு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தாங்க பில்லா 1 திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அன்னைக்கு வெளியாகி 100 நாள் ஓடின ஒரு திரைப்படமாக அமைஞ்ச படம்னா அது பில்லா திரைப்படமாக அமைஞ்சிருந்தாங்க சொல்லலாம். அந்த ரீதியில் வந்து பில்லா 2 திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சிருந்தாங்க சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து வருகிற மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அஜித்தோடைய பிறந்தநாள் இருக்கிற காரணத்தினால வந்து பில்லா திரைப்படத்தை வந்து திரையிடுறதுக்காக திரைப்பட உரிமையாளர்கள் மற்றும் தியேட்டர்கள் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து தற்போதைக்கு வந்து அவங்க வந்து கைவசம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர குஷியாக வந்து பட்டாசுகள் வெடித்து மேல தாளத்தோடு இந்த படங்களை வந்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் வந்து உண்மையாக இருக்க போது, மே மாதம் வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. 150 தியேட்டரில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய படத்தில் வந்து பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற படமோ இல்லைனா சிறிய படங்களாக இருந்தாலுமே வந்து 2 திரைப்படத்தையுமே வந்து நம்ம வாங்கி திரையிட்டு ரிஸ்க் எடுக்கிறத விட பழைய படத்தை வந்து நம்ம ஓட்டுறதே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்தி தருவதாக வந்து அவங்க கூறியிருந்தாங்க. தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நீங்கள் பார்த்தாலே திரைப்படம் தாங்க. 2.5 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு வந்து ஒரு கச்சிதமாக வந்து முடிவு எடுக்கிறது காரணமே வந்து தமிழ் சினிமாவை தாங்க முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருந்ததுன்னா 50வது நாள், 100வது நாள், 200வது நாள்னு சொல்லிட்டு கொண்டாட்டம் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து தியேட்டர்கள் வந்து குறைவாக தான் அந்த டைம் இருந்துங்க. ஆனால் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திரையரங்குகள் வந்தாலுமே வந்து சில திரைப்படங்கள் வந்து 1 வாரம் இல்லைனா 10 நாட்கள் வந்து நல்லபடியாக ஓடினாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அமைஞ்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லணும். அது மட்டுமின்றி பழைய திரைப்படங்களை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற திரைப்படம் வந்து எந்த ஒரு திரைப்படமே வந்து ரசிகர்களை வந்து நல்ல வரியில் வந்து ஒரு திருப்திப்படுத்தப்படலும் தாங்க தெரியும். ரசிகர்களுமே வந்து ரசனை வந்து மாறி மாறி இருக்கிற காரணத்தினால வந்து எந்த பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமே வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கப்படலும் தாங்க நம்ம வந்து ஒரு விதத்தில் வந்து சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய அடி வந்து வைக்கிறதுங்க சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து திருப்திப்படுத்தப்படலைங்க. அந்த ரீதியில் தாங்க ரீரிலீஸ் திரைப்படத்தை வந்து அவங்க வந்து முன்னுக்கு வந்து திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கட்டும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸை வந்து கொடுக்குறதே வந்து ரீரிலீஸ் படங்களாக தாங்க அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து கில்லி திரைப்படத்தை தொடர்ந்து வந்து பில்லா திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக வந்து தற்போதைக்கு வந்து ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குதுங்க. வேறு என்னெல்லாம் இந்த ரீரிலீஸ் திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதோ அந்த அப்டேட்டில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.